Hey, this is Bhuvi. பருப்பு சாதம் வந்துட்டு ஒரு சிம்பிளான வேலை நான் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? அரிசியும் பருப்பும் வந்துட்டு மஞ்சள்தூள் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். 4 விசில்ஸ் போல் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பருப்பு சாதத்தை போட்டு கலரிட்டு சாப்பிட வேண்டியதான், ஓகேங்களா? இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு குறைவாக வெந்தயம் போட்டு வெடிக்க விடணும். ஓகே, கடுகெல்லாம் வெடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க, ஒரு 6 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, அண்டு ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கினோடனே ஒரு தக்காளி போட்டுருக்கேன். அதையும் நல்லா எவ்வளோ வதக்க முடியுமோ வதக்கிக்கோங்க. இது நோ வெஜிடபிள் சாம்பார் சாதம், ஓகே, எம்டியான ஒரு பருப்பு சாதம் மாதிரி. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கான புளி கரைசல் வச்சுருக்கேன், சரிங்களா? அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க சாப்பாட்டுக்கு. ஆல்ரெடி நான் வந்து சாப்பாட்டில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஓகே, ஸோ இது நல்லா கொதிச்சிடுச்சுல. இப்போ நம்ம வந்துட்டு வேக வச்ச சாப்பாடு இருக்குல்ல, அதை வந்துட்டு கலரிக்க வேண்டியதுதான், ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்க. அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான ஒரு பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸு இல்லைனாலும் நம்ம நார்மலாக பருப்பு சாதம் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, ட்ரை அட் யுவர் ஹோம். பாய்.